லேப்டாப் பேக்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், ஃபோன்ஸ், டிஷர்ட்ஸ் எல்லாம் 70% ஆஃபரில் இருக்குது. லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும் பத்திரிகையாளர்கள் வயிற்றை கழுவுவதற்காக இப்படி செய்கிறார்களே, அவர்களை சும்மா விடலாமா என்று கடந்த 2009ஆம் ஆண்டு பேசிய சூர்யாவின் சர்ச்சை பேச்சுகள் இப்பொழுது அவருக்கே வினையாக மாறி விஸ்வரூபம் எடுத்துள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு பூனைக்கண் நடிகை புவனேஸ்வரி கொடுத்த பட்டியலின் அடிப்படையில் மிகப்பெரிய விபச்சார நடிகைகள் என்ற பட்டியலை ஒரு தமிழ் நாளிதழ் வெளியிட்டது. இந்த செய்திக்கு கண்டனம் தெரிவித்து அந்த நாளிதழ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த பத்திரிகையை கண்டித்து அக்டோபர் 7, 2009ஆம் ஆண்டு தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடத்தில் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய நடிகர்கள் மீடியாவில் வேலை பார்ப்பவரையும் அவர்களின் குடும்பத்தினரையும் கடுமையான சொற்களால் திட்டினார்கள். சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக பத்திரிகையாளர்கள் இருக்க வேண்டும். வயிற்றை கழுவுவதற்காக இப்படி அவதூறாக எழுதுகிறார்கள், இவர்களை சும்மா விடக்கூடாது. நடிகர் சங்கம் சார்பில் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க குழு அமைக்க வேண்டும். அதற்கான செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த குழுவை கொண்டு வந்து அவதூறு எழுதுபவர்களை நசுக்க வேண்டும். எதிர்காலத்தில் இப்படி ஒரு கூட்டம் நடக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சூர்யா பேசினார். அப்பொழுது நடிகர் சங்க தலைவராக இருந்த சரத்குமார் இந்த செய்தி வெளியானதும் நடிகை ஸ்ரீபிரியாவையும் சீதாவும் தற்கொலைக்கு முயன்றார்கள் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருவேளை இந்த பட்டியலில் என் மனைவி ராதிகா பெயர் இடம்பெற்றிருந்தால் ஐயோ, நினைக்கவே முடியவில்லை. அவரை இந்த நேரம் உயிரோடு பார்த்திருக்க முடியாது. இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க விரைவில் நாங்களே ஒரு புதிய பத்திரிகையை துவங்க உள்ளோம். இது தவிர இது மாதிரியான அவதூறுகளை சந்திக்கவென்று ஒரு வக்கீலை சங்கத்தில் நியமிக்கவும் முடிவு செய்துள்ளோம் என்று கூறினார் சரத்குமார். கூட்டத்தில் சத்யராஜ் பேசும்போது எங்கள் ஊரில் அந்த பத்திரிகைக்கு பேரே இழிவு பத்திரிகை தான். நான் சொல்லாததெல்லாம் சொன்னதா சொல்லி அந்த செய்தித்தாளில் என்னோட செய்தியெல்லாம் அவதூறாக போட்டுடுறாங்க. மேலும் இது மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அந்த பத்திரிகைக்கு நாங்கள் ஒரு மஞ்சள் நோட்டீஸ் அனுப்புறதுக்கும் முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னார் சத்யராஜ். அதுக்கப்புறம் பேசின நம்ம விவேக் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். எனக்கு கோபத்தில் என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படின்னு ஆரம்பித்தவர் ஆபாசத்தின் உச்சகட்டமாக பேசினார். எங்களை பற்றிய மேட்ரு போடுறீங்க, இப்போ நான் போடுறேன் பாரு மேட்ரு அப்படின்னு ஆரம்பித்தவர் தான் பத்திரிகையாளரோட வீட்டு பொண்ணுங்களெல்லாம் ரொம்பவே ஆபாசமாக வச்சு பேசிட்டாரு. இது மாதிரி சமயத்தில் தான் பத்திரிகையாளர்கள்லாம் துடிக்கிறத பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம்டா டோய் அப்படின்னு சொல்லியிருக்காரு விவேக். மஞ்சுளா என்பவர் எவ்வளோ பெருமைக்குரிய நடிகைன்னு உங்களுக்கு தெரியுமா? கலைக்காக அந்த குடும்பத்தில் அவங்க செஞ்ச சேவை எவ்வளோன்னு தெரியுமா? எம்ஜிஆர் சிவாஜியோட நடித்த பெருமைக்கு சொந்தக்காரர் மஞ்சுளா. அவங்க குடும்ப பின்னணி தெரியுமா உங்களுக்கு? அவங்க சொந்தக்காரர்களுக்கு தெரிஞ்சால் பீஸ் ஆக்கிடுவாங்க. இப்போ சொல்கிறேன், இனி எனக்கு எந்த பத்திரிகையாளர்களோட தயவும் தேவையில்லை அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசினார் விவேக். இந்த பேச்சுக்கு ஊடகங்கள் மொத்தமே விவேக்கை புறக்கணித்தாங்க. இதுக்கப்புறம் தான் விவேக்கோட சரிவு காலம் தொடங்குனுச்சு. பட வாய்ப்பும் இல்லாமல் ரொம்பவே அவதிப்பட்டார். இந்த நிலையில தான் நடிகர் சூர்யா, சரத்குமார், சத்யராஜ், அருண் விஜய், விவேக், அப்புறமேட்டு சேரன் உள்ளிட்ட 8 பேருக்கு நீலகிரி நீதிமன்றம் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு பிடிவாரண்ட்டை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த தகவலால் ரசிகர்கள் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. இந்த கேஸ் எந்த அளவுக்கு இழுத்துட்டு போவோம் அப்படின்றது தெரியல. இது உண்மையிலேயே வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செய்தி தான். இதனால் இந்த 8 நடிகர்களும் எந்த நேரத்திலையும் கைது செய்யப்படலாம் அப்படின்றது தான் உண்மை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இவங்க 8 பேர்த்துக்கும் கொடுத்த பிடிவாரண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க செஞ்சது ரைட்டா தப்பா அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். Yeah.